தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் உங்களோடு இணைந்து சில வார்த்தைகளை சொல்வதிலே கர்த்தர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நம் விருப்பம், இந்த தலைப்பில் நம்முடைய விருப்பம், நம் எதன்மேல் பற்றுதலாக இருக்கிறோம் என்பதை குறித்து, எதன்மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். அருமையான தேவ ஜனமே, வேத வசனத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்ட்டு. ஆமென். இந்த நாளிலே நம்ம அநேக நேரத்தில் காலை எந்திரிக்கும் பொழுதே இந்த நாள் என்ன செய்வோம், இது இந்த தேவைக்கோ இந்த காரியத்துக்கோ என்ன செய்வோம் என்று ஒரு கவலை உள்ள ஒரு வாழ்க்கை. அதாவது காலை எழுந்தவுடன் கர்த்தரை தேடுவதை பார்க்கிலும் காலை எழுந்தவுடன் கர்த்தருடைய காரியத்தை நாம் நாடுவதை காட்டிலும் உலக காரியம்தான் நம்மளை அதிகமாய் மூடுகிறதாய், அது ஓவர்டேக் பண்ணி அதுதான் பெருசாக நம்மளுக்கு தெரிகிறதா இருக்கிறது. ஆமென். ஆனால் தேவன் இப்படியாக சொல்கிறார், அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்? 31ஆம் வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். அப்போ உங்களுக்கான உணவு, உங்களுக்கான உடை, உங்களுக்கான பாதுகாப்பு, பராமரிப்பை பார்த்துக்கொள்ள பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் இவைகளை குறித்து நாம் கவலைப்படுவது உண்மையாகவே வேஸ்ட். நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ், நம்மளுடைய எதன் மேல் நம்ம நோக்கமாக இருக்கிறோம், எதன் மேல் அதிகமான நோக்கம் நமக்கு இருக்கிறது, எதன் மேல் அதிக பற்று இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே உலகம்தான் நம்மளை அதிகமாய் மேற்கொள்கிறதா இருக்குது. உலக தேவைகளும் பிள்ளைகளோட தேவைகளும் மாம்சீக தேவைகளும் இதுதான் அதிகமாய் நம்மளை மேற்கொண்டு கொண்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அது மேற்கொண்டு மற்ற காரியங்கள் மறைக்கப்பட்டு, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் மறைக்கப்பட்டு உலக காரியங்கள் முன்பதாக நிற்குது நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்னென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதை ப்ரிஃபரன்ஸாக வைக்கணும், எதை முதலாவதாக நம்ம வைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலும், இந்த ஜெப நாட்களிலும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் முன்பதாக வைப்போம், தேவ நீதிக்கு அடுத்த காரியத்தை நாம் முன்பதாக வைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தம், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு ஜெப ஜீவியம், தேவன் விரும்புகிற ஒரு வேத வாசிப்பு, தேவன் விரும்புகிற ஒரு கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை, இது நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சபையாரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் நீதி, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை குறித்து கவலைப்படுவது அவசியம் அல்ல, தேவையில்லாத காரியம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடினால் மாத்திரம் போதும். பரமபிதா, நீங்கள் மேலே பார்க்கும் பொழுது அற்ப விசுவாசிகளை, 30வது வசனம், அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அற்ப விசுவாசியே அப்படி சொல்றாரு. எதன் மேல நம்மளுக்கு விசுவாசம் இருக்கு, எதன் மேல நம்பிக்கை இருக்கு, எதன் மேல பற்றுதல் இருக்கு? தேவன் விரும்புகிறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு கூட்டம், தேவனுடைய நீதியை தேடுகிற ஒரு கூட்டம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அப்படியாக மாற்றுவாராக. இந்த ஜெப நாட்களிலே உலகம் பின்னாகவும் தேவன் முன்பாகவும் நமக்கு
காணப்படுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இருதயத்தில் கர்த்தர் பேசுவீராக. தேவ ராஜ்யம் முன்பதாக நிற்கட்டும். உலக கவலைகள், உலக தேவைகள் பின்னாதாக செல்லட்டும் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீர் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லாமல் அன்பான விசுவாசி, என் இருதயத்துக்கு ஏற்ற விசுவாசி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களை உருவாக்க வேண்டுமாக, இந்த ஜெப நாட்களிலே எங்களை உருவாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.